ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.054% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.98% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1957.74 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1881.30 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.24% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.07% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.16% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடியாஸான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.93% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 2.19% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.40% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.27% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 1.40% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம். ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் எஸ்டர்டே சொல்லியிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட ஐடி சிஸ்டம்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் மெயின் ஆப்ரேஷன் அண்ட் கோர் சிஸ்டமில் எதுவும் இம்பேக்ட் ஆகலை. கம்பெனியோட டெக்னிக்கல் டீம் வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்து குயிக்காக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரெடியூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் கஸ்டமர் சர்வீசஸ் அண்ட் ஸ்டோர் ஆப்ரேஷன் எப்பயும் போல் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க இம்பாசிபிள் ஃபார் மஸ்க் டு செல் டெஸ்லா கார்ஸ் இன் இந்தியா டியூ டு 100% இம்போர்ட் டேரிஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்க் வந்து டெஸ்லா கார்ஸை இந்தியாவில் செல் பண்ணுறது ரொம்ப கடினம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 100% இம்போர்ட் டேரிஃப் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பில்டிங் இன் டெஸ்லா ஃபேக்ட்ரி இன் இந்தியா வந்து ரொம்ப அன்ஃபேர், இது வந்து ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பிளானை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், யூஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இந்தியாவும் சேம் டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரிஸ் லைக் இந்தியாலாம் இதனால் ட்ரேட் டிஃபிசிட்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட் டிஃபிசிட்னா என்ன, வர்த்தக பற்றாக்குறைக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாடு வந்து வெளிநாடுலேருந்து அதிக பொருட்கள் வாங்கி அதே நேரத்தில் அந்த பொருட்களை நம்ம குறைவாக விற்பனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இறக்குமதிக்கான பணம் வந்து அதிகமாக செலவாகும். அதே ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கும் பணம் வந்து குறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறக்குமதிக்கு அதிக பணம் செலவு பண்ணுவோம், அதே ஏற்றுமதிக்கு கிடைக்கும் வருமானம் வந்து அதுலேருந்து கிடைக்கும் வருமானம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி டெஸ்லாக்கு, அதாவது டெஸ்லா காசு இந்தியாவில் செல் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் இம்பாசிபிள், இதனால் ட்ரேட் டிஃபிசிட் ஏற்படும் இந்தியாவில்னு சொல்லி இம்பாசிபிள்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க டெஸ்லா ஓனருக்கு. KFC இஸ் மூவிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃப்ரம் கென்டஸ்கி டு டெக்ஸாஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ KFCன்றது பிராண்ட்ஸோட ஒரு இதுதான். ஸோ இதில் 100 எம்ப்ளாயீஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. பிளானோ டு டெக்ஸாஸ்க்கு நெக்ஸ்ட் 6 monthஸில் மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா KFC, பிஸா ஹட் இதெல்லாம் யார் ஓன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தேவியானி இன்டர்நேஷ்னல் அண்ட் சஃபயர் ஃபுட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பிராண்ட்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட் போட்டுட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கோலா கார்பரேஷன் இது ஒரு யூஎஸ் கம்பெனி. இவங்க எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் மேக் பண்ணுற கம்பெனி. இப்போ பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காங்க, திவால்னு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனாலனா மணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறையா ஸ்கேண்டல்ஸ் அதாவது குற்றச்செயல்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி அவங்களோட எல்லா அசட்டையும் செல் பண்ணிட்டாங்க. ஸோ $47 million தான் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிக்கோலா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மோர் தென் 47% டவுன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகிறப்ப நியர் டு 39% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லீடர்ஸ் ஃப்ரம் இந்தியா ஃபார்மா அண்ட் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், ஸோ அந்த 2 கம்பெனி செக்டார்ஸ்லேருந்தும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் வந்து நம்ம மேலே டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸோ அவ்வளோ பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் எக்ஸ்போர்ட் வில் நாட் நிறைய பாதிப்பு இருக்காது, பிக் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்காது. பிகாஸ்
நமக்கு டாரிஃப் போட்டாலும் மித்த கண்ட்ரிக்கும் அவங்க போடுவாங்க. ஸோ ஏஷியன் காம்படிட்டர்ஸ்க்கும் அதுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால எல்லாத்துக்கும் அது போடும்போது இந்தியா மட்டும் தனியாக அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லா கண்ட்ரீஸும் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு செபி ரிப்போர்ட் ஜிடிபி growth ஃபார் கரண்ட் ஃபிசிக்கல் இயர் எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 6.3% இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் 36 ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன், வெஹிக்கல் சேல்ஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், பேங்க் கிரெடிட் க்ரோத். ஸோ இதில் நான் 5 தான் கொடுத்துருக்கேன். இதுமாரி 36 ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் 5 கொடுத்துருக்கேன். இதோட மித்ததையும் சேர்த்து தான் இந்த ஜிடிபி கணக்கெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. The estimated GDP growth for third quarter எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா for the current fiscal year between 6.2லேருந்து 6.3% of GST collection இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Fan Phua, டைரக்டர் ஆஃப் S&P Global என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப் வந்து இந்தியாவை அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஜிடிபி growth வந்து 6.7லேருந்து 6.8% இருக்கும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கானமி மெயின்லி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லி S&P Global Fan Phua சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 362.5 மெகாவாட் பீக்குக்கான ஆர்டர், ஒரு சோலார் பிவி மாடல்ஸ்க்கான ஆர்டர் ஒரு லீடிங் இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி கம்பெனிக்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் கம்பெனி நேமை அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ எஸ்டர்டே இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இருக்கும் வாரி எனர்ஜி ரெனியூபிள் செக்டாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கிட் ஃபார்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. யூஎஸ் FDA வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிவ் ஃபார்மாசூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட்டில் ஏபிஐ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா ஆலத்தூர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ 7 மைனர் அப்சர்வேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் விசிட்னு சொல்லியிருக்காங்க ஆர்கிட் ஃபார்மா. சுந்தரன் கிளைண்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அலுமினியம் டைகாஸ்டிங் பிஸ்னஸ் அட் ஹோசூரில் இருக்குது. ஸோ இதை செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் சீக்கிரம் சைன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ரெகுலேட்டரி அண்ட் அனதர் நெசசரி அப்ரூவல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் யார் வாங்குறாங்க, சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ, இதெல்லாம் எதுவும் அவங்க சொல்லலை. பாரத் ஃபோர்ஜ் யூனிட் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் கேஎஸ்எஸ்எல்னு சொல்லுவாங்க. அவங்களோட சப்சிடரி தான் இது. ஒரு கான்ட்ராக்ட் ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ பீரங்கி அதாவது கெனான் சப்ளை பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் யூஎஸ்க்கு ஸோ ஃபஸ்ட் டைமாக சப்ளை பண்ண போகிறாங்க. இதுக்கான கையெழுத்து வந்து IDEX 2025 அபுதாபியில் நடந்திருக்கு. ஸோ அதில் சைன் ஆகிருக்கு. இது யாரோட பார்ட்னர்ஷிப்போட பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா AM ஜென்ரல். இவங்க வந்து ஒரு குளோபல் மிலிட்ரி வெஹிக்கல் லீடர். ஸோ இவங்களோட சேர்ந்து தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரோசன் பண்ணியிருக்கிறதா சொல்லி HDFC பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் இருக்குது, ICICI பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கு. எதனாலனா அவங்க பெண்டிங் டேக்ஸ் வந்து ஏதோ பே பண்ணலை. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதனால் கம்பெனியோட ஆப்ரேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிலாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன். மஹேந்திரா குரூப் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க வித் US பேஸ்ட் ஆண்ட்ரல் இண்டஸ்ட்ரீஸோட. இது ஒரு அட்டானமஸ் மேரிடைம் சிஸ்டம் மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் AI பவர்டு ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அட்வான்ஸ்டு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் C2 சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. இது 2 பேரும் கொலாபரேஷனோட சேர்ந்து. ஸோ இது மூலமாக மஹேந்திரா வந்து மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் பார்க்க போகிறாங்களாம். அந்த ஆண்ட்ராய்டு வந்து AI அட்டானமஸ் அதெல்லாம் பார்க்க போய் இவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இதை 3 இதையும் பிரிச்சுக்கிட்டு அவங்க குளோபல் டிஃபென்ஸ் செக்டாராக நாங்கள் டார்கெட் பண்ணுறோம், நாங்கள் மாறுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கிளைகால்ஸ் லிமிடெட் கான்ட்ராக்ட் டு சப்ளை 18.0 crore லிட்டர்ஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஆஃப் எத்தனால் சப்ளைக்கு. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 1264.20 crore சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனிக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. 17.53 crore லிட்டர்ஸ் ஆஃப் எத்தனால் கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 1227.10 crore சொல்லியிருக்காங்க. ஸோ யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் லைக் BPCL, இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கிட்டேருந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியா கிளைகால்ஸ். ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா அவங்க
கீ மேனுஃபேக்சரிங் ஹப் ஃபார் எக்ஸ்போர்ட் இன் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடிங் லைக் ஆஃப்ரிக்கா அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ்லலாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க ஸ்ட்ரென்த் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரோல் இன் ஹுண்டாய்ஸ் குளோபல் சப்ளை செயினில் நாங்கள் இருப்போம். இது வந்து எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. NMDC Group PJSC formerly known as National Marine Dredging Company PJSCன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பேஸ்டு பப்ளிக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 21,000 crore எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாத்வான் போர்ட் ப்ராஜெக்டில். ஸோ இது எங்கே இருக்குன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி இன் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இந்த தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜவஹர்லால் நேரு போர்ட் தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ராஜெக்டை. ஸோ அதில் இவங்களும் NMDC குரூப் வித் PJCயும் ஒரு அங்கமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா இந்தியாவோட QSR செக்டார் அண்ட் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சஃபைர் அண்ட் தேவயானியை ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ QSR செக்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்தியாவில் உள்ள குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க பாசிட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சஃபையர் அண்ட் தேவயானி கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இருக்காங்க. ஜொமேட்டோ மாரி உள்ள பிளாட்ஃபார்மோட இவங்க இன்னும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாளாக அவங்க டிக்ளைனில் தான் இருந்தாங்க. இப்போ ஆனால் டைனிங் சேல்ஸ் வந்து 4.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா கன்சியூமர் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் அண்டர் பெர்ஃபார்மில் இருந்தாலும் லாங் டேர்ம் பொட்டன்ஷியலில் பார்த்தீங்கன்னா இது நல்லா டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி டியூ டு KFCயோட க்ரோத் நல்லா இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சஃபையர் அண்ட் தேவயானி வந்து 2ம் நல்லா க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி IREDA அண்ட் டாடா டெக்னாலஜிஸ் 2 பேரும் ஒரு ஜாயிண்ட் இதில் வராங்க. ஸோ இது மூலமாக இந்தியா ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் நுழைய போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து F&Oவில் நுழைய போகிறாங்க. ஃப்ரம் மார்ச் சீரீஸ்லேருந்து உள்ளார இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சர்க்குலர் எஸ்டர்டே வந்திருக்கு. ஸோ இனிமேல் F&O செக்மெண்ட்டில் மார்ச்லேருந்து IREDAவும் டாடா டெக்னாலஜிஸும் உள்ளார வராங்க, ஜாயின் ஆகிறாங்க. HDFC செக்யூரிட்டி அனாலிஸ்ட் said that இந்தியன் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 8% லோவராக இருக்குது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். நியூ ப்ராஜெக்ட் லான்ச்சஸும் 35% இயர் லோயரில் தான் இருந்திருக்கு லாஸ்ட் இயரில் சொல்கிறேன் நான். நியூ லான்ச்சஸ் பார்த்திங்கன்னா 20% லோயராக இருந்திருக்கு குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபியூவராக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணதுனாலேயே சேல்ஸ் க்ரோத் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது கொஞ்சம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா, பட் அந்த கொஞ்சம் இடத்துக்கும் காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. HFCL ஃபஸ்ட்டு கம்பெனி சைன் பண்ணுறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு கம்பெனி சைன் பண்ணுறாங்க BSNLோட. ஸோ அண்டர் பாரத் நெட் ஃபேஸ் 3 ப்ரோக்ராம்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 2,501.3 crore சொல்லியிருக்காங்க. இது எங்கே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டெலிகாம் சர்க்கிளில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க HFCL. சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிமாண்ட் நோட்டீஸான 186 crore கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார் த பீரியட் கார்ப்பரேட் கடன் தீர்வு செய்கிறதுக்கு முன்னாடி இது நடந்ததுனால இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஃபார் பதஞ்சலின்றதை மென்ஷன் பண்ணல. ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கேன். சியன்ட் இன்ஜினியரிங் சொல்யூஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா சொல்லி. சுக்மால் பானர்ஜின்றவங்கள எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் DET பிஸ்னஸ்க்கு. அவங்களோட பார்ட் ஆஃப் DET பிஸ்னஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஃபெர்டிலைசர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொப்போசல் கிடச்சிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் கிட்டேருந்து ஒரு ப்ரொப்போசல் கிடச்சிருக்கு, அதை வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பிகமிங் பார்ட் ஆஃப் ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் கம்பெனியாக மாறுவாங்க வித் 18% ஈக்விட்டியோட ஃபார் செட்டப்பிங் நியூ அமோனியா யூரியா காம்ப்ளெக்ஸ் செட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப். ஸோ எங்கே பண்ண போகிறாங்கன்னா
நாம்ப்ரா 4 ஃபெர்டிலைசர் பிளான்ட் இன் அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த நியூ அமோனியா யூரியா காம்ப்ளெக்ஸ் செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து வித் 18% ஈக்விட்டி ஷேரோட பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரைட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சி ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இன்ஜினியரிங் கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ், மெரைன், இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் அண்ட் சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன். ஐரிஸ் பிஸ்னஸ் சர்வீசஸ் MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் கவர்மெண்ட் ஆஃப் கோவாவோட. ஸோ இது மூலமாக அவங்க க்ரோத்தை சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மெயின்லி ஆன் MSME எக்கோ சிஸ்டமில் சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஐரிஸ் பிஸ்னஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.